ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்ளம், ஒரு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் 4 ஆண்டுகளில் ரூபாய் 6000 அசல் ரூபாய் 7200 மாறுகிறது. அதாவது பாருங்கள், ஏதோ ஒரு வட்டி விகிதம், என்ன வட்டி விகிதம்னு தெரியல, அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளில், அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் 6000, ஆனால் அது எவ்வளோவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7200 மாறுகிறது. அதன் வட்டி விகிதம், அப்புறம் வட்டி விகிதம் என்னவா மாறுங்க, 1.5 மடங்காக மாறுது, 1.5 மடங்காக மாறுகிறது. அப்படி மாறும்போது அதே அசலுக்கு, அதே 6000க்கு 5 ஆண்டுகளில், ப்ரீவியஸாக 4 ஆண்டுகள், அடுத்து 5 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகையை காண்க. நல்லா பாருங்கள், இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அமௌண்ட்டு 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4 ஆண்டு கழித்து 7200 மாறுது. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு தெரியல, அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறவே அதே வட்டி விகிதம் 1.5 மடங்காக மாறுது. எப்படி மாறுது பாருங்கள், 1.5. அப்புறம் அதே பிரின்சிபல் அமௌண்ட்டு 5 வருஷம், முதல்ல 4 வருஷம், 5 ஆண்டுகளில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு, 4 ஆண்டுகளில் கிடைக்கிற அமௌண்ட்டு 7200, 1.5 மடங்காக வட்டி மாறும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை கண்டுபிடிங்கன்னு இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு டேட்டா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 6000, சரிங்களா? அதுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை வந்து எவ்வளவு பாருங்கள், 7200. அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு, 1200. ஏன்னா 7200 ரூபா கிடச்சிருக்கு, அசல் வந்து 6000, அப்போ கிடைச்ச வட்டி எவ்வளவு, 1200. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது, வருஷம் 4 வருஷம். இப்போ ஃபார்முலா பாருங்கள், எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைட் பை 100. எஸ்ஐ வேல்யூ நமக்கு 1200 தெரியும், பிரின்சிபல் அமௌண்ட் 6000, என் 4 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம், டிவைட் பை 100. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஆர் ஈக்குவல் டு 5%. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வட்டி நமக்கு தெரிஞ்சிச்சு, இந்த வட்டி தான் 1.5 மடங்காக மாறுதுன்னு இருக்காங்க. 1.5 மடங்குனா என்னது, 6ல் 5%, 1.5 மடங்குங்கிறது, அரை மடங்குங்கிறது 2.5%. அப்போ 1.5 மடங்கும் போது 7.5%. இப்போ வருஷம் என்ன ஆகுது, 4லேருந்து 5 வருஷமாக மாறுது. பிரின்சிபல் அமௌண்ட் அதே 6000 தான். எஸ்ஐ வேல்யூ இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைட் பை 100. பி வேல்யூ 6000, என் வேல்யூ 5 இயர்ஸ், ஆர் வந்து 7% டிவைட் பை 100. ஸோ அப்போ நமக்கு வந்து எஸ்ஐ வேல்யூ என்ன கிடைக்குது, 2250. எப்போ, 5 வருஷத்துக்கு கழித்து 7.5% வட்டியில் கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளவு, 2250. போட்ட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, 6000. அப்போ கிடைச்ச வட்டி 2250, பிரின்சிபல் அமௌண்ட் 6000, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு, 8250. இதை தான் அவன் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த கடைசி ஃபைனல் வேல்யூ ஏங்கிறது வந்து நமக்கு வந்து 8250. இந்த சம்மை நம்ம வந்து இப்படி சால்வ் பண்ணி பண்ணலாம். இன்னொரு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறோம் பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் 6000, கிடைக்கிற அமௌண்ட்டு 7200. 4 வருஷத்தில் வந்து நமக்கு இந்த வட்டி கிடைக்குது. அப்போ கிடைச்ச அமௌண்ட் 1200ல, அப்போ ஒரு வருஷத்துக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவு, 300 ரூபா இல்லைங்களா? ஒரு வருஷத்துக்கு கிடைச்ச அமௌண்ட் 300 ரூபா. 6000ல் 300ங்கிறது என்னது, நேச்சுரலாகவே 5% தான். ஏன்னா 10%னா 600, 5% தான் 300. அப்போ 300, அப்போ 5% நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதான் 1.5 மடங்காக மாறும்போது 7.5%. அப்போ 7.5%ங்கிறது நமக்கு எவ்வளோ பாருங்கள், 450 ரூபா. 6000க்கு 7.5% 450 ரூபா. 5 வருஷத்துக்கு இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 2250. 6000 கூட்டினா ஸ்ட்ரைட்டாக கிடச்சிடும். இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.